இந்த பார்வதி பகவான் சொன்னதை ஒரு ஓரமா நின்னு கேட்டுக்கிட்டே நிக்க. இந்த ஆண்டவன் கிட்ட நமக்காக அவருக்கு செய்த பாவத்தை தீர்ப்பதற்காக ஒரு பிள்ளை கேட்டமே, நமக்கு இல்லைன்னு சொல்லிட்டார் இந்த ஆண்டவே. பூமாதேவிக்காக உலகத்துல போய் பிள்ளையா பிறக்கும்னு சொல்லுதாரு. இந்த ஆண்டவனை சும்மா விடக்கூடாது. ஆண்டவா, பூமியிலே நீர் எங்கெங்க போய் பிறந்தாலும் அங்கங்க நான் வந்து பிறப்பேன். பார்வதி நீ எப்படி பிறக்க போற? ஐயா பிள்ளையாக உலகில் பிறந்திடாதா, பேச்சியாக வந்து நாம் பிறப்பேன். நீங்க மகளையாக உலகில் பிறந்திடாதா, மாயான பேச்சியா நாம் பிறப்பேன். சுடலையாக வந்து பிறந்திடாதா, நீங்க பிறந்திடாதா, சுடுகாட்டு பேச்சியா நாம் பிறப்பேன். அங்கே பார்வதியோ சொன்ன போது ஆண்டவன் தான் பகவான். ஆண்டவா, நீ பிள்ளையா பிறந்தானா பேச்சியா பிறப்பேன்? நீ மதலையா பிறந்தானா மாயான பேச்சியா பிறப்பேன்? சுடலையா நீர் பிறந்தா சுடுகாட்டு பேச்சு பிரம்ம சக்தியா பிறந்து எரியும் பிணத்தை எடுத்து உங்க வாயில கொடுத்தாத்தான் உமக்கு செய்த பாவம் எனக்கு தீரும். பூலோகத்துல நீர் மணிக்கு வேட்டைக்கு போகும்போது காலில் விழுந்துதான் நீர் போகணும். அப்படி என்ற ஆண்டவனாகப்பட்டவர் இடத்திலே என்னையா பார்வதா தேவி சொன்ன போது அப்பந்தான் ஈசனாகிய பகவான் சொல்லுகின்றார். என்ன செய்கிறார்? இந்த பார்வதி சொன்னதிலையும் தப்பு இல்ல. நமக்கு செய்த பாவத்தை தீர்க்கத்தானே பார்வதி ஒரு பிள்ளை வரம் கேட்டார். அவளுக்கு நாம இல்லைன்னு சொல்லி விட்டோமே. ஆகையினால் அம்மா பார்வதி, உனக்கு எப்பேற்பட்ட பிள்ளை வேணுமோ கேள், தருகிறேன் அம்மா என்ற ஆண்டவன் சொல்ல சாமி என்ன 8 நாளைக்குள்ள எனக்கு 8 பிள்ளை வேணும். ஐயோ அடிவிட்டு விளையா மகளை ஒன்று எனக்கு வேணும். விளையாட ஒன்று எனக்கு வேணும். சிரித்து விளையா ஒன்று எனக்கு வேணும். அண்ணனில்லாம் அடி குழந்தை அரையோனை கொடுக்கணுமே. கணவன் இல்ல கை குழந்தை கடவுளை கொடுக்கணும். புருஷன் இல்ல புத்திர நீங்க பூமாலை கொடுக்கணும். அங்க பார்வதியும் கேட்டவோ ஆண்டவன் பகவான், ஏய் பார்வதி, ஒரு பிள்ளையை பெற்று எடுக்கணுமானால் 10 திங்கள் ஆகும். 10 திங்கள் என்பதுவே 10 மாதம் என்பார்கள். 10 மாதம் 300 நாள் திகைந்து பெற்றெடுக்கும் பிள்ளையே பூலகத்திலே அரையும் குறையுமா கை கால் ஊனமா பிறகு நீ 8 நாளைக்குள்ள அதுவும் ஆளன் இல்லாத ஆண் குழந்தை கேட்க நான் எப்படி கொடுப்பது? ஆண்டவா, நீர் என்ன செய்வீரோ ஏழு செய்வீரோ எனக்கு தெரியாது. கண்டிப்பாகவே எனக்கு ஏந்தும் பிள்ளை வேணும் என்று அந்த ஈஸ்வரியானவள் கேட்ட போது பார்வதி, அப்படி ஒரு 8 நாளைக்குள்ள உனக்கு பிள்ளை வர வேணுமானா அதுவும் மன்னன் எல்லாம் அடி குழந்தை கேட்கிய பூலகத்து பெண்கள் எல்லாம் ஒரு பிள்ளைக்கு இன்னைக்கு எப்பேற்பட்ட தவம் இருக்கிறார்களோ அதை போலவே பார்வதி நீயும் தவம் இருக்க வேண்டும். ஆண்டவா, நான் எங்கே தவம் இருக்க வேண்டும் சொல்லுங்கள் ஐயா. ஆடி ஏடி அம்மா பார்வதி, ஏடி அம்மா பார்வதி, நீ கைலாச வாசலே வடக்கு கோட்டை வாசலே அது ஆயிரங்கள் மண்டபே ஆதிசக்தி வந்தையா பொன்னூறு சரவிலே மலமலனை எரியும் அம்மா 400 சரவிளக்கு நலமொழி எரியும் அம்மா 30
சேர்த்து பிடித்தா உனக்கு சிசு வந்து பிறக்கும், கூட்டு பிடித்தா உனக்கு குழந்தை வந்து பிறப்பால் சென்று வரம் கொடுத்த ஆண்டவை வழி அனுப்பி வைக்க மகளை மீது உள்ள ஆசைகளை கொண்டு மங்கையான பார்வதி எங்கே வருகிறாள் தெரியுமா? ஆதிசக்தி பார்வதியா, ஆதிசக்தி பார்வதியா, பிள்ளை மேல ஆசை கொண்டு கைலாச வாசலில், கைலாச வாசலிலே வடக்கு வாச கோட்டையிலே ஆயிரங்கால் மண்டபத்தில் ஆதிசக்தி வாராள், ஆதிசக்தி வாரவோ ஒரு சரவிளக்கு ஒரு எரியுதையா, நாலு ஒரு சரவிளக்கு நலமோடு எரியுதையா, 32 தூணரிலே தூணு வந்தாள், தூங்காத மணிவிளக்கு, தூங்காத மணிவிளக்கு, சுடர்விளக்கு எரியுதையா. ஏய் மணிவிளக்கு வந்தாள், மங்கையான பார்வதியாள் மனசால அலங்கரித்து மத்தி ஒட்டி இருந்து கொண்டு மடியேந்தி நிற்பாள், கண்களையும் மூடுவாளாம், கடவுளை நினைப்பாளாம், கடவுளையும் நினைத்த போது கைலாச வாசலில் ஆண்டவன் பகவான் பார்வதிக்கு தெரியாம் பட்டு போல வடிவம் கொண்டு தூண்டாத மணிவிளக்கு, தூண்டாத மணிவிளக்கு கொண்டு வர சொல்லுவான். ஏய் மணிவிளக்கு கொண்டு போ பார்வதிய மண்டரையில் மூன்று பொறி முத்து போடு முழுமுழனு விழுகுதையோ முழுமுழனு விழுந்த போது ஏ முத்தரைய பார்வதியா, ஏ சேர்த்து பிடிக்காத சேர்த்து வெல்ல உருளுதையோ, அனைத்து பிடிக்காத அப்பிக்கல்ல உருளுதையோ, ஊட்டியமா பிடிக்காத ஊட்டியமா அதை குறவிக்கல்ல உருளுதையோ, குழந்தை குறவிக்கல்ல உருளுதையோ. ஏ சேர்த்து வெல்ல பிடித்தவோ சேர்த்து வெல்ல உருளுதையோ, பார்த்தாள பார்வதியாள் மண்டி போட்டு மடி ஏந்தி நின்னா மண்டு போல வடிவம் கொண்டு தூண்டாத மணிவிளக்கை தூண்டினார் சிவபெருமான். அது மூன்று பொறி முத்து பொறி முழு முழு கண்டு விழுந்த போது பிள்ளை வந்து பிறந்ததென்று பேரழகி பார்வதியா ஏ கைலாச ஓடி வந்து கைலாச ஓடி வந்து முந்தானைய திறத்தாள், பிள்ளையவும் பார்த்தாள், பிள்ளை என்று பார்த்தாள். ஏய் பூகுண்டமா உழுதையா, ஆவ குழந்தை என்று பார்த்தாள், குழந்தைக்கெல்லாம் உழுதையா, மகளை என்று பார்த்தாள்,
ஆண்டவா பிள்ளைக்கு கையும் இல்ல காலம் இல்ல கண்ணு மூக்கு செவியும் இல்ல எதுவுமே இல்லையா வாயும் இல்ல வயரும் இல்ல மூக்கும் இல்ல மொழியும் இல்ல முண்டமா உருளுது ஆமா நான் பிள்ளையா கேட்டேன் பேமுண்டமா இருக்கு இருக்கையா இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம் என்ன இப்படி சொல்லுங்க ஒரு பிடித்து எனக்கு உயிர் கொடுத்து தருவதாக இருந்தா தாங்க அப்படி இல்லையானா இந்த பிள்ளையை நீங்களே வளர்க்க வேண்டும் என்று சொன்ன போது பிள்ளை அம்மி குழவி கல்லுக்காவது ரெண்டு பக்கமும் பிடிச்சு அரைக்க பிடி இருக்கும் ஆனா இந்த பிள்ளை மொட்டு முழுக்குன்னு இருக்கிறான் அல்லவா எது எது எங்க எங்க இருக்கணுமோ அது சுத்தமா இல்ல ஆனா பெண்ணான்னு கூட தெரியும் அதனாலே ஆண்டவா பரம்பொருளே குறிப்பிடித்து நீங்கள் உயிர் கொடுத்து தர வேண்டும் என்று சொன்ன போது பார்வதி 8 நாளைக்குள்ள பிள்ளை வரம் கேட்டா இப்படி தாண்டி இருப்பா இந்த பிள்ளைக்கு நான் உயிர் கொடுக்கணும் உருப்பிடிக்கணுமானா படைக்கக்கூடிய பிரம்மனாலே முடியும் என்று சொல்லி அங்கே படைக்கப்பட்ட பிரம்மரை படைக்கப்பட்ட பிரம்மரை பகவான் வரவழைத்து உருப்பிடித்த பிரம்மதேவன் உருப்பிடித்த பிரம்மதேவன் அங்கே உயிர் கொடுத்தா சிவபெருமான் அப்படி உயிர் கொடுத்த பிள்ளையே அவன் கண்ணுருட்டி பார்க்குதையா கைய கால உடருடையா குவானல்ல குவாயண்டு குவானல்ல குவாயண்டு பரவாச போடுதையோ பிள்ளை வாய் திறந்த அழுகுதையா பிள்ளை சத்தங்காலில் கேட்டு பேரழகி பார்வதியா வாரி மகன் தான் எடுத்து பிள்ளைக்கு வளர்ந்து கொண்ட பால் கொடுத்தாள் வளர மாட்டா என்று சொல்லி வளர்ந்து கொண்ட பால் கொடுத்தாள் ஈடேற மாட்டான் என்று ஆரம்ப செய்தாள் உருப்பிடித்து ஆண்டவன் உயிர் கொடுத்த வேளையிலே கண்ணுருட்டி பார்த்தான் கைய கால உதறுகிறான் அல்லவா இப்பேற்பட்ட பிள்ளைக்கு இப்பொழுதே பெயர் நாமம் கொடுக்க வேண்டும் என்று சொல்ல பார்வதா தேவியாகப்பட்டவா பூமாதேவிக்கு பிள்ளையா பிறந்தா பார்வதி பேச்சியா பிறப்பம்னு சொன்னா ஆகையினா இந்த கொடுத்த வார்த்தையை காப்பாற்ற வேணும் என்று 3 பொறியிலே பிறந்த பிள்ளையை முதற் பொறியிலே பிறந்த பிள்ளையை ஒரு பெண்ணாகவே பிறவி செய்து மீதமுள்ள 2 பொறிகளை ஆண்களாகவே பிறவி செய்து ஆண்டவன் அதற்கு பெயரையும் கொடுக்கின்றார் தாய கட்டே பேச்சு ரெட்ட பேச்சு கட்ட பேச்சு ரெட்ட பேச்சு காட்டுவன பேச்சு அம்மா மாய பேச்சு வட பேச்சு மாய வட பேச்சு ஓய் மாய பேச்சு அம்மாடி குடிப்பிள்ளையே பிறந்தவாளா மடி போட்டு அழகு பாப்பா ஏ மாயாரே பேச்சியம்மா நீ மனைவி அச்சதிலே பிறந்தனாலே மாயமா பிறந்தனாலே ஏ மாயாண்டி ஓமையாடி அம்மாடி சுடலை வழியிலே பிறந்தனாலே சுடலை என்று ஓமையாடி ஏ குண்டம் போல வந்து உரண்டனாலே
சரி இப்போ படிக்கணும் ரைட் இப்போ என்ன வேணும் ஐயா விளையாடி அவர்
அழுக்கு தடி மருகை மாயாண்டி சுடலாயா ஒட்ட பந்தங்கள் எத்துவா மாயாண்டி உலச்சட்டம் போடுவா சிறப்போடும் செல்வமாகவே வளர்த்து வருகிறார்கள். அதானே கேட்டேன். வீட்டுக்கு சீரோடும் சிறப்போடும் செல்வமாகவே வளர்த்து வருகிறார் அல்லவா? அப்படியாகவே வளர்த்து வரக்கூடிய நாளையிலே பார்வதா தேவி ஒரு நாளை பார்க்க மாயாண்டி சுடலையை மாணிக்கல் தொட்டிலே உறங்க வைத்து விட்டு பகவானை பார்ப்போம் என்று பிள்ளையை உறங்க வைத்தார். பகவானை பார்க்க வந்தார். ஆண்டவனை பார்க்க வந்தவா ஆண்டி மாயாண்டி சுடலையவே மறந்து போனான். அப்படி என் மாயாண்டி கண்ணை இருந்து தொட்டிலே உறங்க அன்னைக்கு நாளான நாள் நல்ல வெள்ளிக்கிழமையாச்சு. சாமம் நடுச்சாமம் நள்ளிரவு 11 மணி இருக்கும். ஏம சாம நேரம் இலை உழுங்கா சாமம் போல மாயான கரையிலே மாயான பேச்சியம்மா நின்று கொண்டு மகனாகிய மாயாண்டியவை அழைத்துக் கொண்டிருக்கிறார். எப்படி அழைக்கிறார் தெரியுமா? எப்பா என் மகன் மாயாண்டி ஈசன் மகன் சுடலாயா நீ மாயானம் தன்னடி மாயான வந்தையா உனக்கு மாண்டவினவே குதலியா உமாதேவி வெங்கடிக்கு கொடுத்த வாக்க காப்பா குலமகனை வாருமையா உமாதேவி வெண்குடிக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற என் குலமகனே மாயாண்டி சுடலை நீ வர வேண்டும் என்று சொல்லி மாயான பேச்சியம்மாள் மாயான கரையிலே நின்று கொண்டு மகனாகிய மாயாண்டியவை அழைத்துக் கொண்டிருக்கிறார். அம்மாவால குடித்த யானை உனக்கு அறவயிரும் நிறையாது. மகனே மாதாவால குடித்த உனக்கு மணிக்குடலும் நிறையாது. தாயாரின் பால் குடித்தாள் உனக்கு தன்வயிரும் நிறையாது.
வேகுது வேகுதப்பா தில்லை வனக்கரத்திலே செத்த பிணம் வேகுது வேகின்றது கட்டையிலே பிணம் இருக்க கருகி பிணம் வேகுது மாயாண்டி ஐயா நீ மாயான வந்து மாண்ட பிணம் தின்னேனா என்ன ஆண்ட பிணத்தை தின்னையானா உன் மணி குடலை நிறைக்கலாம் நிறைக்கலாம் தில்லை மனம் வந்தையானா செத்த பிணம் திங்கலாம் உன் சிறுகுடலை நிறைக்கலாம் மகனே மகனே அப்படின்னு குலவை போட்டு பேசி அம்மா அழைத்த உடனே அழைச்ச போது பூமாதேவிக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற குலமகனை வர வேணும் என்று அழைச்ச போது அப்படியாகவே அழைத்துக் கொண்டிருக்கும் போது என்னையா இந்த அழகான நேரத்திலே பாடும் நாமளுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்த அன்பு உள்ளம் கடாரக்குளம் அருள்மிகு பேச்சியம்மனின் துணையை கொண்டு பிணமாலை சூடும் பெருமாள் மாயாண்டி சுடலையின் கோமரத்தாடி அவர்கள் கே செல்லையா அவர்களும் கல்லிடை குறிச்சியைச் சேர்ந்த கே செல்லையா அவர்களும் வல்லநாடை சேர்ந்த எஸ் ஐயாத்துறை அவர்களும் பேரன் கே சபரீஸ்வரன் என்ற வேல்துறை அவர்கள் சார்பாக நாமளுக்கு 201 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக பரிசளித்து ஆதரித்த அன்பு உள்ளம் கிடாரக்குளம் பேச்சியம்மா பிணமாலை சூடும் பெருமாள் தலவாய் மாடன் கோமரத்தாள் அவர்கள் முத்தையா அவர்களும் அவருடைய மகன் மாரியப்பன் அவர்களும் மாரியப்பன் அவர்களும் இசக்கி அவர்களும் இசக்கி முத்து அவர்களும் சுடர்மணி அவர்களும் மாதேஷ் அவர்களும் கூட்டன்பூட்டி தர்சினி அவர்கள் சார்பாகவும் நாமளுக்கு அள்ளி பணம் கொடுத்து ஆதரிக்க வேண்டும் என்று 101 லட்சத்தையே அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக ஆதரித்த அன்பு உள்ளம் மூக்காண்டி மட்டன் ஸ்டால் வைத்து நடத்தி வரக்கூடிய அண்ணார் அவர்கள் அம்மா வேணுமா வேணுமோ அப்போ உனக்கு நல்ல உதவியா கொண்டு வந்து உனக்கு சிலிப்பி கொண்டு வர சொல்லட்டா சிலிப்பியா அது வேண்டாம் ஏதாவது கொடுத்தா சரி மூக்காண்டி என்று சொல்லக்கூடிய அன்னார் அவர்கள் மட்டன் ஸ்டால் வைத்து நடத்தி வரக்கூடியவர் சார்பாகவும் பேராட்சி அவர்களும் ராஜா அவர்களும் நாமளுக்கு அள்ளி பணம் கொடுத்து ஆதரிக்க வேண்டும் என்று அன்னார் அவர்களும் நாமளுக்கு 101 லட்சத்தை அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக சிவராமப்பேட்டையை சேர்ந்த தல ரசிகர்கள் சார்பாக பிரியதர்ஷினி அவர்களும் ராம் விஷாலினி அவர்கள் சார்பாகவும் நாமளுக்கு 101 லட்சத்தையே அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அதோடு மட்டுமல்லாமல் செல்லையா அவர்களும் மாணிக்கம் அவர்களும் இசக்கி முத்து அவர்களும் அதோடு முத்து அவர்களும் முப்புடாதி அவர்களும் மாரியப்பன் அவர்கள் சார்பாகவும் அனைவர்களுமாகவே நாமளுக்கு அள்ளி பணம் கொடுக்க வேண்டும் என்று அவர்களும் 101 லட்சத்தையே பரிசாகவே அள்ளி கொடுத்துள்ளார்கள். அதோடு மட்டுமல்லாமல் கடாரக்குளம் சுடலை மாசானமுத்து வரிக்காரர் சார்பாக எம் சுரேஷ் அவர்களும் எஸ் மகாநம்பி அவர்களும் வாசுகி அவர்களும் மணிகண்டன் அவர்களும் இசக்கி அவர்களும் இ ராமு அவர்களும் அனைவர்களின் சார்பாக அவர்களும் 101 லட்சத்தை அள்ளி கொடுத்துள்ளார்கள். கண்ணாடி எடுத்துட்டு வரல, இல்லைன்னா அப்பலே படிச்சிருப்பேன். மானாந்து வச்சுட்டு வந்துட்டேன். அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்த அன்பு உள்ளம் மருத்துவ சமுதாயத்தின் சார்பாக இளைஞரணிகளாகவே இணைந்து நாமளுக்கு கிடாரக்குளத்தை சேர்ந்தவர் இளைஞரணி சார்பாக நாமளுக்கு அள்ளி பணம் கொடுத்து ஆதரிக்க வேண்டும் என்று 101 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்துள்ளார்கள். அதோடு மட்டுமல்லாமல் சிவகாசி பால்ராஜ் அவர்களும் இசக்கி அம்மாள் அவர்களும் அதோடு மட்டுமல்லாமல் முத்துராஜ் அவர்களும் தனலட்சுமி அவர்கள் சார்பாக நாமளுக்கு அவர்களும் 101 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்துள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக செய்துங்கநல்லூர்
ஊர் பேர் சரி உங்க பேர் உங்க பேர் சரி சரி சொல்லுங்க சரி சரி செய்துங்கநல்லூர் அருள்மிகு சப்பானி மாட சுவாமி வகையரா சார்பாக ஏ சண்முகவேல் அவர்களும் ஐயா அவர்களும் பேரன் சபரீஸ்வரன் அவர்களும் சபரீஸ்வரன் என்ற வேல்துறை அவர்களும் ஏஆர் லைன் பாலை அவர்கள் சார்பாக சரி 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 ஏஆர் லயன் பாலையை வாழ்ந்து வரக்கூடிய சப்பானிவாட சுவாமி வகையரா சார்பாகவே நாமளுக்கு 201 லட்சத்தை அன்பளிப்பாக அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடி அவர்களுக்கு அடுத்தபடியாக தென்காசியை சேர்ந்த ஸ்ரீ கார்த்திகேயன் அவர்களும் உமா மகேஸ்வரி அவர்களும் அவருடைய அருமை மகன் அபினிஷா அவர்களும் சிவகாவியா சார்பாகவும் நாமளுக்கு 101 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அதோடு மட்டுமல்லாமல் ஆய்க்குடியை சேர்ந்த இசைக்குமுத்து அவர்களும் சிவா அவர்களும் இலத்தூர்லையை சேர்ந்த எம் குமார் என்று சொல்லக்கூடிய அன்னார் அவர்கள் சார்பாகவும் நாமளுக்கு 101 லட்சத்தையே அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அதோடு மட்டுமல்லாமல் மாயாண்டி சுடலையின் கோமரத்தாடி ஐயா செல்லையா என்று சொல்லக்கூடிய ஐயாவின் அன்பு கரத்தாலே நாமளுக்கு 101 லட்சத்தையே அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். கொஞ்சம் பொறுமையா இரு. அந்த தாய் எனக்கு சாலு போடலாம்னு நிக்காங்க. வாங்க வாங்க. உனக்கு போட்டா எனக்கு சந்தோஷம் தானே தாத்தா. என்னை விட உங்களுக்கு தான் ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு சரி சந்தோஷம். சரி தாத்தாக்கு போடுங்க. கண்டிப்பாக எல்லாரும் சாரல் டிவி பாருங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சாரல் டிவியை பாருங்கள். நம்ம சாரல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.